வணக்கம் ஐடியா நண்பா நண்பீஸ், நான் உங்களில் ஒருவள் ஜேகே. நம்மளோட ஜேகே கிரியேட்டிவிட்டியில கொலு உற்சவ் 2.0 சீரீஸ் தான் போயிட்டு இருக்கு. இன்னையோட நாள் எதை பத்தின வீடியோவா இருக்க போகுது அப்படின்னா, நவராத்திரி டே 3, 3வது நாள் நவராத்திரியில என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம கடைபிடிக்கணும், எந்த மாதிரி பூஜை பண்ணணும், எந்த மாதிரி அவதாரம் அம்பாள் எடுத்திருக்கா அதை பத்தி பாக்குறோம். அது மட்டும் இல்லாம தசாவதாரத்துல 3வது அவதாரமா பெருமாள் எதை எடுத்திருக்காரு, ஏன் அந்த அவதாரமானது எடுக்கப்பட்டது, எப்படிலாம் அந்த அவதாரம் கோவில்ல சிறப்பா இருக்கு அப்படின்றதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்கணும். வீடியோக்குள்ள போலாமா, வாங்க. நவராத்திரி 3ஆம் நாள் அன்னைக்கு அம்பாள் எந்த அவதாரம் எடுத்திருக்காங்க அப்படின்னா, சந்திரகாண்டா தேவி அப்படின்ற அவதாரம் தான் எடுத்திருக்காங்க. முதல் நாள்ல சைலபுத்ரி, 2வது நாள்ல பிரம்மச்சாரிணி, 3வது நாள்ல மா சந்திரகாண்டா தேவி அப்படின்ற அவதாரம் எடுத்திருக்காங்க. எப்பவுமே நவராத்திரியில 9 நாள்ல 3 பிரிச்சிருவாங்க. அதுல முதல் 3 நாட்கள் யாருக்காக நம்ம கொடுக்குறோம், எதை நோக்கி நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, தைரியம் தரக்கூடிய துர்கை அம்மனை நோக்கி தான். முதல் 3 நாட்கள் எப்பவுமே துர்கை அம்பாளுக்கு தான் சமர்ப்பணம். ஸோ துர்கை அம்மானாலே அந்த ஒரு கோவம், அந்த ஒரு தைரியமானது எல்லாருக்குமே வேணும் இல்லையா அந்த அம்பாள் கிட்ட இருந்து. ஸோ அதுக்காக தான் இந்த முதல் 3 நாட்களுமே நம்ம சமர்ப்பிக்கிறோம். இந்த சந்திரகாண்டா அப்படின்றவங்க, சந்திரன்னா நம்மளோட நிலவு, காண்டா மணி அப்படின்னு அர்த்தம். ஸோ இவங்க சைலபுத்திரி அவதாரத்துல இருக்கும் போதும் சரி, பிரம்மச்சாரிணி அவதாரத்துல இருக்கும் போதும் சரி, அவங்க கடைபிடிச்சிட்டு வந்த அந்த தவத்தோட காரணமா சிவபெருமானை போய் அடைஞ்சாங்களாம் இந்த ஒரு அவதாரத்துல. அப்படி அடையும் போது சிவபெருமானு கிட்ட இருந்த பிறை இவங்களுக்காக வழங்கப்பட்டது. ஸோ அந்த பிறையினாலதான் இவங்க சந்திரகாண்டா அப்படின்ற ஒரு பெயர். அவ்வளோ ஒரு அழகு, அவ்வளோ ஒரு மணிமான ஒரு முகத்தை கொண்டிருப்பாள் இந்த சந்திரகாண்டா. இவங்களை இன்னொரு மாதிரியும் அழைப்பாங்க, என்ன திரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்லுவாங்க, முக்கண் நாயகின்னு சொல்லுவாங்க. முக்கண் நாயகி, 3 கண் தான் முக்கண். இவங்களுக்கு சிவபெருமான் மாதிரியே 3 கண்கள் இருக்குமா. 3 கண்கள் எப்படி, 3 கண்கள்னா அறிவு ஞானம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த 3rd ஐன்றது ஓப்பன் ஆகும் இல்லையா. ரொம்ப தெளிவான எண்ணத்தோட நம்ம ஒரு விஷயத்த யோசிச்சு செயல்படுவோம். அதுதான் அந்த 3வது கண். ஸோ அந்த 3வது கண்ணுமே இவங்களுக்கு இருக்கு. அதனாலதான் இவங்களை முக்கண் நாயகி அப்படின்னுமே சொல்லி நம்ம வழிபடலாம். எந்த மாதிரியான விஷயங்கள் கொண்டு இந்த அம்பாளை நம்ம அர்ச்சனை செய்யணும் அப்படின்னா, இவங்களுக்கு சம்பங்கி பூ, அப்புறம் துளசி இலை, இதை கொண்டு நம்ம இவங்களை நம்ம வழிபடலாம். இந்த அம்பாள் இன்னைக்கு எந்த மாதிரியான அவதாரம்னா, வராகி அம்மாள். வராகி அம்மா நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அதாவது பன்றி முகம் கூடிய வராகி அம்மாளை தான், அந்த மாதிரி தான் இந்த அம்மாளை இன்னைக்கு நம்ம பாவிக்கிறோம். ஸோ அவங்களுக்கு சம்பங்கி பூ, துளசி இலை கொண்டு நம்ம அர்ச்சனை செய்யலாம். இவங்களுக்கு எந்த மாதிரியான பிரசாதம் அப்படின்னா, நம்ம வீட்டுல செய்யக்கூடிய சர்க்கரை பொங்கலும் சுண்டல் வகையாக காராமணி சுண்டலுமே இவங்களுக்கு நம்ம பிரசாதமா கொடுக்கணும். பழம் பார்த்தீங்கன்னா பழாப்பழம். ஸோ சக்கரை பொங்கல் ரொம்ப சிம்பிளா செஞ்சிருவோம், அதே மாதிரி காராமணி சுண்டலுமே ரொம்ப சிம்பிளா செஞ்சிருவோம். அதை செஞ்சு இந்த அம்மனுக்காக நம்ம என்ன பண்ணலாம், பிரசாதமா கொடுக்கலாம். எந்த மாதிரியான கலர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ப்ளூ, ராயல் ப்ளூ அப்படின்ற அந்த கலர், நல்ல டார்க் ஷேட்ல இருக்கிற ப்ளூ யூஸ் பண்ணணும் நம்ம டே 3 அன்னைக்கு. ஸோ நீங்க யூஸ் பண்ற எந்த வகையான க்ளோத்திங்ஸ் இருந்தாலுமே இந்த கலர் ரெப்ரசென்ட் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு டே 3யோட கொலு பூஜையை ரொம்ப சிறப்பா செஞ்சு முடிக்கணும். இப்போ தசாவதாரத்தோடைய 3வது அவதாரம் பார்த்துடலாமா. 1வது அவதாரமான மச்ச, 2வது அவதாரமான கூர்மையை பத்தி பார்த்துட்டோம். இன்கேஸ் நீங்க பார்க்கலன்னா கண்டிப்பா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் அட்டாச் பண்றேன், நீங்க பாத்துடலாம். 3வது அவதாரம் பெருமாள் என்ன எடுத்திருக்காரு அப்படின்னா, வராகர் அவதாரம் எடுத்திருக்காரு. வராகர் அப்படின்றது மனித உடல் இருக்கும், ஆனா முகம் மட்டும் பன்றியோட முகம் இருக்கும். பன்றியோட முகம் இருக்கும். தந்தம் பாத்தீங்கன்னா கூர்மையான 2 தந்தங்கள் அந்த அவதாரத்துக்கு இருக்கும். 2 தந்தங்கள், அந்த கூர்மையான தந்தங்கள் இருக்கும். எதுக்காக இந்த அவதாரம் எடுக்கப்பட்டது அப்படின்னா, இரண்யசு அப்படின்ற அசுரன் என்ன பண்ணா, பிரம்மர் கிட்ட நல்ல தவம் புரிஞ்சு வரங்களை பெற்றுக்கொண்டான். எந்த மாதிரியான வரங்கள், இந்த பூலோகமே அவனுக்கு சொந்தமா இருக்கணும் அப்படின்ற வரத்தை பெற்றுட்டு பூலோகத்தையே அழிக்க ஆரம்பிச்சிட்டான். அழிச்சு என்ன பண்ணா, பூலோகத்தை கடலுக்கு கீழே போய் பதுக்கி வச்சாச்சு, ஒழிச்சு வச்சாச்சு, அழிச்சு வச்சாச்சு. இந்த லோகமே கடலுக்கு கீழே போனா என்ன ஆகுறது, ரொம்பவுமே ஒரு துயரம், ஒரு துன்ப நிலைக்கு எல்லாருமே தள்ளப்பட்டாங்க. அப்போ மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம் பாத்தீங்கன்னா இந்த வராகர் அவதாரம்.
வராகர் வந்து ரொம்ப உடல் வலிமையா மன வலிமையா ஒரு போராடுற குணமா வந்து இந்த வராகர் அவதாரம் வந்து எடுக்கப்பட்டது. இந்த வராகர் அவதாரத்துல போர் புரிஞ்சு அந்த இரநஷு அப்படின்ற அந்த அரக்கனை வந்து வென்றுட்டாரு பெருமாள். வெண்ணது மட்டும் இல்லாம அதுதான் லோகத்தை எடுத்துட்டு போயிட்டு பதுக்கி வச்சுட்டான் இல்லையா, அந்த லோகத்தை எப்படி மீட்டெடுத்தாராம், அவருடைய அந்த தந்தத்தினாலதான் மீட்டெடுத்தாராம். கூர்மையான அந்த தந்தங்களை கொண்டு என்ன பண்ணாராம், பதுக்கி வச்சிருந்த அந்த லோகத்தை மீட்டு எடுத்துட்டு வந்து மேல் நோக்கி நிலைநிறுத்தினாராம் இந்த அவதாரத்துல. இதுதான் இந்த அவதாரத்துடைய மகிமை. இந்த வராகர் ஆலயம் எங்க இருக்குன்னு தெரியுமா? பெருமாளுக்கே உகந்த திருப்பதி மலையில தான் இந்த வராகருடைய கோவில் இருக்கு. நிறைய பேருக்கு இந்த வராகருடைய கோவில் வந்து தெரியாது. திருப்பதி போனீங்கன்னா திருப்பதியில மேலேயே மலையில இருக்கிற திருப்பதியிலேயே அங்கேயே பாத்தீங்கன்னா கோவிலுக்கு பக்கத்திலே வராகர் கோவில் இருக்கு. யாரை கேட்டாலுமே சொல்லுவாங்க. ஸோ வராகர் டெம்பிள் வந்து அங்க இருக்கு. நீங்க திருப்பதி போகும்போது கட்டாயமா போய் வராகரையுமே போய் தரிசிச்சுட்டு வாங்க. ஏன்னா ஒரு நிலை நிறுத்தினாரு, அவ்வளோ ஒரு தைரியம் கொண்டு, அவ்வளோ ஒரு உடல் வலிமை கொண்டு. ஸோ நம்மளுக்குமே அந்த தைரியம் உடல் வலிமை தெளிவு வேணும்னா கண்டிப்பா வராகரை வந்து வழிபட்டுட்டு வந்தோம்னா நிச்சயமா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இன்னையோட வீடியோல வந்து நவராத்திரி 3ஆம் நாளுடைய அவதாரமும் தசாவதாரத்தின் 3வது அவதாரம் பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்குமே ஷேர் பண்ணி எல்லாருக்குமே பெனிஃபிட்டா இருக்கிற மாதிரியுமே வந்து ஷேர் பண்ணுங்க. ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து எந்த வீடியோவுமே போடல. இதுக்கு பின்னாடி நிறைய ஒரு எஃபர்ட்ஸ் இருக்கு, நிறைய ஒரு ரிசர்ச் இருக்கு, நிறைய புக்ஸ் எல்லாம் படிச்சுதான் உங்களுக்காக ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா எப்படி சொன்னா உங்களுக்கு புரியும், எப்படி சொன்னா ரீச் ஆகும் அப்படின்றதுனாலதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரியான விஷயங்களை கேட்கறது மட்டும் இல்லாம கண்டிப்பா எல்லாத்தையுமே அடுத்த ஒரு ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்ணி விடுங்க. தசாவதாரம்னா என்ன, அவதாரம்னா என்ன, ஒரு ஒரு அவதாரமும் ஒரு ஒரு வகையில எடுக்கப்பட்டது. ஒரு ஜஸ்ட் லைக் தட்னு எதுவுமே கிடையாது இல்லையா. அதோட முக்கியத்துவத்தை வந்து சொல்லி கொடுங்க. எதனால இது கிடைச்சதுன்னு சொல்லி கொடுங்க. இதெல்லாம் சொல்லும் போதுதான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது வந்து கேரி ஆகும். ஸோ கண்டிப்பா உங்களுக்குமே வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். அன்டில் தென் தன்யவாத். நான் உங்களில் ஒருவர் JK.